அத்த, இன்னும் நீங்க தூங்கலையா? இந்த தேவியும் சத்யாவும் மாறி மாறி அடிக்கிற கூத்துல எனக்கு தூக்கமே இல்ல, நிம்மதியும் போச்சு. நீங்க தேவி அம்மாவை கோவிலுக்கு வர வச்சீங்களே, என்னாச்சு அத்த? அந்த அம்மா உங்க வலையில சிக்குனாங்களா? சின்ன பிணமானாங்களா இல்லையா? அது அந்த ஆர்த்தியால இங்க கெட்டுது, அந்த பூசாரியால அங்க கெட்டுது. அப்படியா? நான் இங்க இருந்து கிளம்புறதுக்குள்ள ஆர்த்தி மூக்குல ரத்தம் வந்து கீழே விழுந்துட்டா. ஒரு வழியா அவளை ஹாஸ்பிடல்ல சேர்த்துட்டு கோவிலுக்கு ஓடுனேன். அதுக்குள்ள அந்த பூசாரி அம்மன் பிடிமண்ண குடுத்து இத உடனே ஊருக்கு கொண்டு போகணும்னு அந்த அம்மாவையும் அனுப்பிட்டாரு. பரிகாரத்தை செஞ்சுட்டு அந்த அம்மாவே ஓடி போயிடுச்சு. நாங்க சந்திக்கவே முடியல. எல்லாமே விதி. அத்த, இது விதி இல்ல, சதி. அந்த தேவியோட உள்கூத்து ஏதாவது இருக்கா? அவதான் அவங்க அம்மாவை உங்க கண்ணுல மறைச்சு வச்சு பரிகாரம் மட்டும் பண்ண வச்சு எஸ்கேப் பண்ணி விட்டாலா என்ன? தேவி மேல எந்த தப்பும் இருக்கிற மாதிரி தெரியல ஸ்ருதி. ஒரு சின்ன ஆக்சிடென்ட் பிரச்சனையில நான் மாட்டிக்கிட்டேன். அப்ப கூட தேவி எனக்கு சின்சியரா போன் பண்ணிருக்கா. அதனால அவ மேல தப்பு இல்ல.